கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ம். இந்த நாளிலும் ம் ஆ நம் ஒரு அ நம்ம ரெவலேஷன்ல வந்து அ அ ஜான் அ யோவான் சீஷனாகிய யோவான் வந்து அவர் வந்து அ சபைகளுக்கு அ வந்து மெசேஜ் குடுத்திருப்பார். அந்த 7 சபைகளுக்கு வந்து ஒவ்வொரு சபைக்கும் மெசேஜ் குடுத்திருப்பார். நம்ம அத குறிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த நாள்ல அதுல ஒரு பர்ட்டிகுலர் சபைக்கு அவர் பேசினத அ குறிச்சு நான் ரீசென்ட்டா ஒரு அ இது கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆ ஒரு வீடியோ நம்ம குரூப்ல. ஸோ அதுல உள்ள அந்த மெசேஜே நம்ம இந்த நாளிலும் நம்ம வந்து அ தியானிப்போம். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அம் இது எங்க இருக்குன்னா, அ வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல அ அ என்ன சபைக்குன்னா, லவோதிகியா லவோதிகியா சபைக்கு வந்து ஆ யோவான் ஸ்நானகர் வந்து அ அட்ரஸ் பண்ணியிருப்பார். இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, அ இந்த மெசேஜஸ் எல்லாமே எல்லா காலகட்டத்துக்கும் ஆக்சுவலா இது ரிலவென்ட் தான். ஏன்னா, ஆ ஹியூமன்ஸ் நம்மளுடைய நேச்சர் ஜென்ரலா எப்பவுமே ரொம்ப பெருசா மாற்றம் கிடையாது. அந்த காலகட்டத்தில இருந்தவங்களுக்கும் சரி, அப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்போ உள்ள அப்போஸ்தலர்கள் ஏசப்பா அவங்க மூலமா அ த்ரூ ரெவலேஷன் அவங்க பேசின வார்த்தைகள். இந்த காலகட்டத்திலயும் நமக்கும் அது என்ன பண்ணும்? பொருந்தும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அ அது எப்பவுமே ரிலவென்ட் தான். சரி. இப்போ இந்த இந்த சபை லவோதிக்கா ம் லவோதிக்கியா இந்த சபைக்கு வந்து அம் காட் வந்து ஏசப்பா வந்து அ அவங்கள என்கரேஜ் பண்ணும்படியா, அவங்கள இது பண்ணும்படியா, பலப்படுத்தும்படியா ஒரு 3 அஸ்பெக்ட்டா அந்த மெசேஜ் அவர் குடுத்திருப்பாரு. அ ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய அ ரொம்ப ஒரு மாரி ஒவ்வொரு சபையும் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஆனா இந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஆ ரொம்ப அ ஒரு ஆ அவங்களோட நிலைமைய குறிச்சு சொல்லும்போது, ரொம்ப பேடான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா ம் அத பத்தி அவங்க அவங்க ஏன் அப்படி அந்த மாரி இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? சொல்யூஷனையும் வந்து ஏசப்பா வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம அத இந்த நாள்ல பார்ப்போம். இப்ப இந்த லவோதிக்கேய சபை பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாருன்னா, அ "உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது, அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி, அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால், உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன்." ஆமா. இதுதான் வந்து அந்த சபைக்கு வந்து தூதர் சொன்னது. அ "நீ குளிரும் இல்ல, நீ அனலும் இல்ல. யூ ஆர் நாட் டூ ஹாட் ஆர் யூ ஆர் நாட் டூ கோல்ட். நீ வந்து ஒரு மாரி நடுநிலையா இருக்க. குளிரும் இல்ல, அனலும் இல்லாம இருக்க. ஆ நீ இப்படி இருக்கிறதுனால நான் உன்ன வாந்தி பண்ணி போடுவேன்." அப்படின்னு அ சொல்லியிருப்பாரு. இது வந்து அ ரொம்ப எப்படி ஒரு ஹார்ஷான அ ஒரு வார்த்தைகள் அந்த சபைக்கு. "நீ உன்னோட ஸ்டேட் வந்து இப்ப இருக்கிற ஸ்டேட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இருந்தா நான் வாந்தி பண்ணி போடுவேன்." அப்படின்னு எஸ்பா சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப யாராவது அ இப்போ சொன்னாங்க நம்மகிட்ட யார்கிட்டயோ காட் பேசும்போது அது ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்? ஏன் குளிராவும் இல்ல, அவங்க வந்து ஹாட்டாவும் இல்ல, கோல்டாவும் இல்ல. நடுநிலையா இருக்காங்க. அப்ப அது என்ன மாரி ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் வேதத்தில நெறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அ தேவன் வந்து அ ஹி வில் நாட் லைக் நம்ம வந்து காட்க்கு வந்து எய்தர் நல்ல ஃபயரா ஆல் இன்னா நம்ம ஜீவிக்கணும். இல்ல அப்படின்னா, அ குளிர்னா எப்படின்னா, சின்ஃபுல் வே வேர்ல்ட்லி வே பாவிகளா இருக்கிற மனுஷங்க. அந்த வேல இருக்கலாம். நடுவுல இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அ தே ஆர் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த்.
அதாவது ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கிறாங்க. ஆனா, பழைய வேஸ்க்கும் போறாங்க. அ இது எப்படின்னா, நம்ம ம் வேதத்தில நெறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். "இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அ அதே மாரி அ இ இ இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அ எப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் முடிவு சேம் தான். அ அந்த வெதுவெதுப்பா இருக்கிற நிலையிலருந்து குளிரா இருக்கிற நிலை வரைக்கி, எல்லாருக்கும் ஒரே பனிஷ்மென்ட் தான் முடிவுல கிடைக்கப் போகுது. எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, அக்கினிக்கு அக்கினி கடலுக்கு தேவனுடைய சமூகத்த விட்டு அவங்க வந்து நீக்கப்பட போறாங்க. அவங்க இதாக போறாங்க. ஸோ, நீங்க இரு இந்த நாள் வரைக்கும் நீங்க குளிராவே இருந்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ற மாரி. ஏன்னா நடுநிலையில இருக்கிறவங்களும் தே ஆர் கன்சிடர்ட் சேம். ஒண்ணு நம்ம ரட்சிக்கப்படுவோம், தேவனோடு ஜீவிப்போம். இல்லன்னா ஆ யா தேவன விட்டு பிரிஞ்சு உலக இதுல இருக்கும்போது, அவங்க தேர் இஸ் எய்தர் 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு சால்வேஷன் இல்லன்னா எட்டர்னல் ஜட்ஜ்மென்ட். இது 2 தான் இருக்க போகுது. அப்ப அந்த சென்டர் நிலையில இருக்கிறதும் எது மாரி தான்னா, ஆ அந்த குளிரா இருக்கிற மாரி தான். அதுக்கு அவங்க குளிராவே இந்த பூமியில இருந்துட்டு போயிட்டு, ஜட்ஜ்மென்ட்ட வாங்கிட்டு போயிடலாம். அதுவும் ஒண்ணு தான். ஸோ, அதுதான் இந்த இடத்துல ஏசப்பா வந்து ஆ சொல்றார். நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்பவுமே எப்படி இருக்கணும்? எய்தர் வி ஷுட் பி ஹாட்டா இருக்கணும். காட்காக உறுதியா இருக்கணும். இந்த ரட்சிப்ப சுதந்தரிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆ ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்படி இல்லன்னா, ஆ ஆ பாவிகள் மாரியே இருந்துட்டு போயிரலாம். நடுநிலையா இருக்கக்கூடாது. அப்படின்றது தான் வந்து இங்க இந்த மெசேஜ். இந்த சபைக்கு அதுவும் குறிப்பா இந்த சபைக்கு வந்து ஆ சொல்றாங்க. ஏன் வந்து அப்ப நடுநிலை அப்ப இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? எதனால அந்த ஆ நடுநிலையா இருக்காங்க? அதாவது ஆ அதாவது குளிரும் இல்ல, அனலும் இல்ல. ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கிறது. இப்ப நமக்குமே இப்போ ஒரு ஒண்ணு ஹாட்டா நம்ம குடிக்க நமக்கு பிடிக்கும். இல்ல கோல்டான ட்ரிங்க்ஸ் பிடிக்கும். ஆனா வெதுவெதுப்பு நிலைமை வந்து இட்ஸ் நாட் ப்ளஷரபிள். இந்த சிட்டி கூட பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நேச்சுரலா இல்ல. ஸோ அவங்க அவங்க அந்த சிட்டி எப்படி வாட்டர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அ பைப் மூலமா அந்த காலத்தில டக்ஸ் மாரி வெட்டி, அ காவா மாரி வெட்டி, தண்ணிய வேற நகரத்திலேருந்து இந்த நகரத்துக்கு எடுத்துட்டு இருந்தாங்களாம். ஸோ அப்படி தூரத்திலேருந்து வரும்போது அந்த தண்ணி எப்படி வரும்? அந்த நகரத்துக்கு ஒரு வெதுவெதுப்பா தான் வரும். அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர் கிடையாது. அ அ ஹா அது அத அத அவங்களுக்கு அவங்களுக்கு ரிலேட் பண்ணி தான் தேவன் என்ன சொல்றாரு, இந்த வாட்டர் மாரி தான் உங்களோட நிலைமை இருக்கு. நமக்கு எய்தர் ஹாட்டா இருந்தா அது குடிக்க நல்லாருக்கும். இல்ல கோல்டான ட்ரிங்க்ஸ் குடிக்க நல்லாருக்கும். வெதுவெதுப்பு நிலைமைங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ அ ப்ரிஃபரபிள். அது ஸோ அந்த மாரியான ஸ்டேட்ல தான் அவங்க இருக்காங்க. நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்மனிஷ் ஒரு தேவன் வந்து சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ வெதுவெதுப்பு நிலைமை வந்து தேவனுக்கு வந்து சுத்தமா பிடிக்காதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆம். ஸோ ஏசப்பாவும் நெறைய இடத்துல நம்ம இந்த அ இந்த மாரி அ ஏசப்பா கூட சொல்லியிருப்பாரு. நீங்க 2 மாஸ்டருக்கு யூ கான் சர்வ். அ உலகத்துக்கும், அ தேவனுக்கும், உலக பொருளுக்கும் ஒரு ஒரு சர்வன்ட்டால 2 மாஸ்டருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆ ஹி கேன் எய்தர் சர்வ் ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும். தே கான்ட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். ஏசப்பா சொல்லியிருப்பார்ல. நீங்க தேவனுக்கும், உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தங்கள நேசிச்சு இன்னொருத்தங்கள தே வில் ரிஜெக்ட். ஏசப்பாவும் இதே கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. எய்தர் நீங்க வந்து தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க, இல்ல உலக பொருளுக்கு செய்யுங்க. 2க்கும் உங்களால பண்ண முடியாதுங்கிறத ஏசப்பா கூட அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆ ஸோ நம்ம அநேக இடத்துல அத பார்க்க முடியுது. ஏசப்பா ஆல்வேஸ் ஆல் த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம ரிப்பீட்டிவா ஆ இந்த தீம வந்து நம்மளால பார்க்க முடியுது. எய்தர் ஹாட்டா இருக்கணும், இல்ல கோல்டா இருக்கணும். நடுநிலைங்கிறதும் இட்ஸ் கன்சிடர்ட் கோல்டு தான். ஏன்னா 2க்கும் ஒரே ஆ முடிவு தான் இருக்க போது. அதனால ஏசப்பாவும் அத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. வி ஷுட் பி ஆல் இன் ஃபார் கிரைஸ்ட். ஆ ஏசப்பா தேவன் அழைச்ச அழைப்புல நம்ம நடக்கணும். அவருடைய வழிகள்ல நடக்கணும். விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அ பி அ பின்வாங்கக்கூடாது. அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் நம்ம எப்பவுமே காடோட இருக்கணுன்றதுக்கு ஹைலைட் பண்ணி
இந்த விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. சரி, அப்ப இவங்க ஏன் அந்த மாரியான நிலையில இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடுத்த வசனத்தில பார்க்க முடியும். ஆ "நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐசுவரியவான் என்றும், திரவிய சம்பன் என்றும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால்." இங்க என்ன சொல்றாரு? இவங்க எப்படி ஆக்சுவலா இருக்கிறாங்களாம்? நிர்பாக்கியம் உள்ளவங்க, பரிதபிக்கப்படத்தக்கவங்க, தரித்திரர், குருடர், நிர்வாணிகள். ஆனா, அவங்க எப்படி இருக்கிறோம்னு நெனச்சுட்டு இருக்காங்களா, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், எனக்கு திரவிய சம்பன்னம், எனக்கு ஒரு குறைவும் இல்லன்னு சொல்றாங்களாம். ஆனா, இப்ப என்ன எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய பார்வையில அவங்க எப்படி இருக்காங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், எனக்கு ஒரு குறைவும் இல்ல. ஆனா, தேவனுடைய பார்வையில அவங்க எப்படி இருக்காங்க? அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. ஆ தரித்திரரா இருக்காங்க. ந பரிதபிக்கக்கூடியவர்களா, குருடரா, நிர்வாணிகளா. அப்போ அவங்க நம்மள எப்பவுமே வந்து அ அ வேதத்தில நமக்கு தெரியும். காட்ஸ் வே நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறதில்லன்னு தேவன் சொல்வார். அம் பூமிக்கு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ, அவ்வளோ உயரம் என்னுடைய நினைவுகளும் உங்கள் நினைவுகளும் ம டிஃபரெண்ட்டா இருக்குன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ அ ஏன்னா, நம்ம இதெல்லாம் வந்து இது நமக்கு அப்ளை இல்ல அப்படின்னு நம்ம நெனச்சுக்க கூடாது. நம்ம இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். அதுதான். ஸோ அப்போ எதுனால ஈஸியா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவோடிகா சபை அந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சபை இருந்த நகரம் ஒரு செழிப்பான ஒரு நகரமா இருந்துச்சு. அ அங்க வந்து ஒரு பிளாக் உல் வந்து ஈஸியா கிடைக்கிறதுனால, அவங்க வந்து ரொம்ப செழிப்புள்ளவர்களா இருந்தாங்களாம். அ ஏதோ ஒரு எர்த்குவேக் வந்தப்போ, அந்த ரோம்லேருந்து அவங்களுக்கு உதவி செய்றேன்னு வந்தப்போ கூட, "எங்கள நாங்களே பார்த்துக்க முடியும். எங்களுக்கு உங்க உதவி வேண்டாம்." அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஸோ அப்ப என்ன அப்போ அப்படி அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஒரு அ எனக்கு எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு. ஸோ இது எனக்கு போதும். என்னால பார்த்துக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துச்சு. ஆ இதனால ஏன் வந்து அவங்க தேவனுக்கு முன்பாக தே ஆர் நாட் செட் ரைட்ன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ இதுக்கு ஒரே மெயின் எதுன்னா, இவங்க காட ட்ரஸ்ட் பண்ணி இல்ல. ஆ ஆ கடவுள நம்பிக்கையா வச்சு இல்ல. அவங்க எப்பவுமே வந்து இந்த ஐஸ்வர்யத்த குறிச்சு பார்க்கும்போது, ஒரு ரொம்ப பெரிய அது ஒரு ஆ ட்ரிக்கியான ஒரு விஷயம். நம்ம நம்ம ஐஸ்வர்யத்த கடவுள் நம்மள பிளெஸ் பண்ணும்போது, நமக்கு ஐஸ்வர்யத்த குடுக்கும்போது, அது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அத ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, அது வந்து என்ன ஆயிடும் ஓவர் த டைம் அவங்க வந்து கடவுள தேடாம அவங்களுடைய நம்பிக்கை வந்து ஐஸ்வர்யத்தின் மேல அப்படியே சாயறது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம சரித்திரத்த பார்த்தோம்னா, ஜனங்கள் எப்பல்லாம் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட அவங்களுடைய இருதயத்துல என்ன வந்துருது, ஆட்டோமேட்டிக்கா பிரைட் வந்துருது. அவங்க காட நோக்கி பார்க்கறது குறைஞ்சிருது. காட் மேல அவங்க நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட். ஆரம்பத்துல எல்லாவற்றிற்கும் கடவுள நம்பி இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்த செய்றதுக்கும், எல்லாத்துக்கும் என்னோட நம்பிக்கை கடவுள் தான்ட்டு இருப்பாங்க. ஆனா, ஒரு ஐஸ்வர்யம் வந்து எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம், அ ஈஸியா என்ன ஆயிடுது, அந்த பிரைட் வந்துருது. கடவுள நம்பி சார்ந்து என் நம்பிக்கை காட் தான் அப்படின்னு இல்லாம, ஈஸியா மணி மேல என்ன ஆயிடுது, ஒரு டிபெண்டன்சி வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஜனங்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க? ஆ பிலீவர்ஸ் தான். ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல ரிச்சா இருக்கிறதுனால, ஆம் ஒரு தேவன முழுமையா சார்ந்து அந்த ஹம்பிள்னஸ் குறைஞ்சு, அந்த மணி மேல என்ன ஆயிடுது, ஒரு நம்பிக்கை வந்துடுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆம், ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். காடோட பார்வையில நமக்கு ஹியூமிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர சார்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆ இது என்ன பண்ணிடுது, ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஐஸ்வர்யங்கள். அதனால தான் ஏசப்பா அவங்கள பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, "நீங்க உங்க மனசுல அப்படி நீங்க ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே" பாருங்க ஈஸியா என்ன இருக்கு?
இட் இஸ் டிசீவிங். இது வந்து ஒரு ஏமாத்துறது. அவங்கள வந்து அவங்களோட நிலைமைய அவங்கள புரிய வைக்கல. ஏன்னா அவங்க ஈஸியா டிசீவ் ஆயிடுருக்காங்க. அ நமக்கு நம்ம காட் கூட ரைட்டா தான் இருக்கோம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆக்சுவலா டிசீவ் ஆயிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியவே இல்ல. ஏசப்பா அவங்கள பார்க்குற விதம் வந்து வித்தியாசமா இருக்கு. அவங்க நெனச்சிட்டு இருக்க விதத்துக்கு அப்படியே மாறுதலா ஏசப்பா அவங்கள பார்க்குறாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணிக்கணும்? ஆ நம்மள நிதானிச்சுக்கணும். நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? சம்டைம்ஸ் நம்மளே வந்து ஆ நம்ம வந்து பரிசுத்தமா தான் இருக்கிறோம். நம்ம வந்து ஆ அ நம்ம நம்ம நம்பிக்கை வந்து அ ஃபோக்கஸ் வந்து காட் மேல இல்லாம, நம்ம நம்பிக்கை அவர் மேல இல்லாம, ஆ ஆ ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். டிசீவ் ஆகுறது, இல்ல நம்ம நம்பிக்கை வந்து வேற ஒரு விஷயங்கள் மேல வைக்கிறது வந்து, இயல்பா நம்ம மைண்ட் வந்து அதுக்கு நேரா அப்படி போறது ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆல்வேஸ் நம்ம ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்படுறப்போ ஒரு அ தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த உறுதி, அந்த அவர தேடுறது, ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர சார்ந்து இருக்கிற காரியம் இது. அதே மாரி நம்ம எப்பவுமே இருக்கிறோமா? நம்மள தேவன் ஆசீர்வதிச்சாலும், நமக்கு என்ன கிடைச்சாலும், நம்ம அதே தாழ்மையோட அவருக்கு கொடுக்க வேண்டிய அதே முக்கியத்துவத்த குடுத்து நம்ம இருக்கிறோமான்றது நம்ம பார்க்கணும். ஆ பவுலுக்கு வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. பவுல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. நான் தேவன்கிட்ட வந்து கேட்டேன். ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் கிருபை உனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப எதுக்காக அந்த முள் வந்து பவுலுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அவருக்கு வந்து அந்த அவர் ஹம்பிளா அவருக்கு மகிமையானவைகள தேவன்கிட்ட இருந்து அவர் பெற்றிருந்தார். அவர் அவர் மூலமா தேவன் பெரிய பெரிய காரியங்கள செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஊழியத்த வந்து தேவன் வந்து பயங்கரமா ஆசீர்வச்சிருந்தார். அவர கொண்டு பெரிய விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார். அப்போ வந்து அவருக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, ஒரு பிரைட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு ஏதோ ஒரு குறைவு என்ன வச்சிருந்தாரு, குடுத்திருந்திருக்காரு. அது என்னன்னு அவர் சொல்லல. அது எனக்கு ஒரு முள் அப்படின்னு அவரு எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஆனா தேவனுக்கு வந்து அவருக்கு அந்த குறைவ கொடுக்கிறது வந்து, அ இட் இஸ் நெசசரி ஃபார் காட். அ ஏன்னா, அவர் வந்து அது மூலம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன சார்ந்து எனக்கு இந்த குறைவு இருக்கு அப்படின்னு அவரு தேவன சார்ந்து ஹம்பிளா இருக்கிறதுக்கு அது என்ன பண்ணுச்சு, உதவி செஞ்சது. அப்படி இருக்கும்போது காட் என்ன பண்ணுவாரு, என் கிருபை உனக்கு போதும். காட் எப்படி இருந்தாலும் அந்த அந்த குறைவுனால அவர் பாதிக்கப்படாதபடி தேவன் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, தப்புவிச்சிருப்பார். நம்ம லைஃப்லயும் அப்படிதான். அந்த ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் நமக்கு சில விஷயங்கள் முள்ளு மாரி கொடுக்கப்படலாம். ஆம் ஆனா அதெல்லாம் எதுக்கு தான்? நம்ம கடவுளுக்கு முன்பாக நம்ம ஹம்பிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம சில விஷயங்கள நம்ம அ அ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அ ரீஅலைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த சபைய நம்ம பார்க்கிறோம். அவங்க ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சு அவங்க எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட்ன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஏசப்பா அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? "நீங்க உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா வந்து நீங்க ரொம்ப அதுக்கு மாறுதலா நீங்க ஐஸ்வர்யவான்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என் பார்வைக்கு தரித்திரரா இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க வந்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இல்ல." ஆ அந்த அ ஐஸ்வர்யவான் லாசருவ பார்க்கும்போதும் என்னாச்சு? லாசரு லாசரு வந்து தரித்திரனா இருந்தான். ஆனா, ஆவிக்குரிய விஷயத்துல தேவன் அவன எப்படி பார்த்திருந்தார்? ஐஸ்வர்யவானா பார்த்திருந்தார். சரி. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சபையார் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அ தேவன் அவங்கள வந்து நீங்க இதே நிலைமையில கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன். நீங்க வெதுவெதுப்பா இருக்கீங்க. அதுக்கான ரீசனையும் அவர் சொல்லிட்டார். நீங்க வந்து உங்க ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சதுனால, உங்ககிட்ட தாழ்மை இல்ல, என்ன நம்பி இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனையும் என்ன பண்ணாரு? ஏசப்பா அந்த மக்களுக்கு அந்த சபைக்கு வந்து அவர் சொன்னார். அது என்னன்றத நம்ம பார்ப்போம். அடுத்த வசனத்துல இருக்கு. அ "நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட் புடமிடப்பட்ட பொன்னையும், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். நீர் பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு."
அப்ப தேவன் என்ன சொல்றாரு, அவங்க குணப்படுவதற்கு என்ன வேணும்னு கேட்டாருன்னா, "நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை" என்னவா? "நெருப்புல புடமிடப்பட்ட பொன்னை என்கிட்டேருந்து வாங்கிக்கோ. அதே மாரி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்கள என்னிடத்துல வாங்கிக்கோ." அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த ஜனங்கள் என்ன எத வாங்கிக்க சொல்றாரு காடு? ஒரு கோல்ட வாங்கிக்கோ. அதுவும் என்ன கோல்டுன்னா, நெருப்புல வந்து போயி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கோல்டு. இப்போ கோல்ட வந்து நம்ம எப்படி சுத்திகரிக்க முடியும்? அத பாலிஷ் போட்டோம்னா சுத்தமாகுமா? ஆகாது. அத வந்து நெருப்புல போட்டு அத உருக்குனா தான் அதில உள்ள இம்ப்யூரிட்டீஸ், அழுக்கெல்லாம் என்ன ஆகும்? அந்த தங்கத்த விட்டு போயி அது சுத்தமாக முடியும். அது நெருப்பின் வழியா போனா மட்டும் தான் அதில உள்ள இம்ப்யூரிட்டீஸ்லாம் சுத்தமாக முடியும். அப்போ இவங்களுக்கு என்ன சொல்றாரு, "நீ நீ வந்து என்கிட்ட இருந்து நெருப்புல புடமிட்டப்பட்ட பொன்ன வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்ப தேவன் வந்து நம்ம சுத்திகரிக்கப்படுவதற்கு தேவன் என்ன என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆ நம்ம வந்து இந்த ட்ரா இந்த இந்த ஒரு தங்கம் எப்படி ஒரு நெருப்பு வழியா போய் அது சுத்திகரிக்கப்படுதோ, அது மாரி ஆ நம்மளும் எப்படி தேவன் நடத்துறாருன்னா, சில வி நே அநேக நேரங்கள்ல நம்மள சில ட்ரையல்ஸ் வழியா என்ன பண்ணுவாரு, நடத்தி கொண்டு செல்லுவாரு. அது வந்து ஆ அது வந்து ஏதோ நமக்கு தண்டனைக்காக கிடையாது. தேவன் அப்படிதான் என்ன பண்றாரு, நம்மள சுத்திகரிக்கிறார். நம்மள வந்து ஒரு தங்கத்த வந்து பரிசுத்தப்படுத்துகிறார். நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி வாரங்கள்ல கூட பார்த்தோம். ஒரு வீட்ல வந்து என்ன இருக்குமா, அ பொன்னான பாத்திரம், வெள்ளியான பாத்திரமும் இருக்கும். அதே வீட்ல என்ன இருக்கும், ஒரு மர பாத்திரங்கள், எர்த்தன் வெசல்ஸும் இருக்கும். இந்த பொன் பாத்திரத்துக்கும், இந்த மர பாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஒரு நெருப்புல ஒரு பொன் பாத்திரத்த போட்டோம்னா, அந்த பாத்திரம் இருக்கும். அது வந்து அழிஞ்சு போகாது. ஆனா, ஒரு மர பாத்திரத்த நெருப்புல போட்டா என்ன ஆயிடும்? அது வந்து அது அது அந்த டெஸ்ட்ட வந்து இட் ஒன்ட் ஸ்டாண்ட். அது பார்க்க ஸ்ட்ராங்கா தெரியும். ஆனா, அது வந்து அந்த நெருப்பின் வழியா போம்போது இட் வில் நாட் நிலைச்சிருக்காது. ஆனா, தேவன் நம்மள எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறாரு? பொன் பாத்திரமா அ இருக்கணும்னு விரும்புகிறார். அப்ப நம்மள வந்து தேவன் எப்படி அவர் அ சுத்திகரிக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல்ஸ் வழியா நடத்திட்டு போறது மூலமா நம்மள வந்து அ அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். சரி, இப்ப இந்த ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அ நமக்கு ரொம்ப அ ம் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நெருப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆம் இட் இஸ் எத குறிக்குதுன்னா, நம்மளுடைய ஃபெய்த்த வந்து குறிக்குது. நம்ம எப்படி ஃபெய்த்த நம்ம காண்பிக்கிறோம் அப்படின்றத குறிக்குது. ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பரிசுத்தப்படுவதற்கு வேதத்திலயும் புக் ஆஃப் மோர்மன்லயும் சரி, கொடுக்கப்பட்ட வழி என்னன்னா, நம்ம தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்தமாகுறோம். நம்ம தேவன விசுவாசிக்கும்போது, ஏசப்பாவ உறுதியா பற்றிக் கொள்ளும்போது, ஆ நம்ம வந்து அந்த அ ரட்சிப்பு, அந்த அ நீதியின் தேவனாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நீதிமான்கள் ஆகுறோம். அப்ப முதல்ல நம்ம எத வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்த நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். சரி, நான் இது ஒரு வசனம் வாசிச்சு நான் சொல்றேன். அ ஈத்தர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது அ அதாவது என்ன சொல்றேன்னா, அ எல்லாருமே வந்து நம்ம வேதத்துல எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம். ஆபிரகாம்ல இருந்து, ஆ நோ அ அம் அ யோபுல இருந்து எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பாதையில அவங்க போனாங்க. என்ன பாதைன்னா, ஒரு ட்ரையல்ஸ் பாதையில அவங்க போனாங்க. ஆனா அந்த பாதையில அவங்க எத வெளிப்படுத்துனாங்கன்னா, அவங்களோட ஃபெய்த்த என்ன பண்ணாங்க? காண்பிச்சாங்க. நம்ம அந்த ஃபெய்த்த வந்து நம்மளுடைய ட்ரையல் பீரியட்ஸ்ல நம்ம காண்பிக்கும்போது,
என்ன கிடைக்கும்? நமக்கு எப்பவுமே நமக்கு என்ன வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்? ஒரு மிராக்கிள் வேணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு அற்புதம் நடக்கணும். நம்ம ஒரு அற்புதமா இருக்கணும். நம்ம ஒரு நீதிமான்களா இருக்கணும். நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் உள்ளவர்களா நம்ம லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும். நமக்கு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். நம்ம காட் நம்மள வந்து பரிசுத்தப்படுத்தணும். நீதியில நம்ம பெருகணும். இதெல்லாம் நம்ம விரும்புகிற ஒரு விஷயம். ஆனா, அத நம்ம அடைவதற்கு நம்மகிட்ட முதல்ல காட் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்த அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம விசுவாசத்த காண்பிக்கும்போது தான், நமக்கு கடைசில அவர் நம்ம நம்ம எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாம எதுவுமே கிடைக்காது. இப்ப இயேசப்பா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா, அவர் யார்கிட்ட தம்மை காண்பிச்சார்? அவர விசுவாசிச்சிருந்த அவருடைய சீஷர்கள் கிட்ட தான் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். மத்த ஜனங்கள் கிட்ட அவர் வெளிப்படுத்தல. ஏன்னா, அவங்க கிட்ட ஃபெய்த் இல்ல. அ ஃபெய்த் இருக்கிறவங்க கிட்ட தான் அவர் போய் என்ன பண்ணார்? தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப முதல்ல வந்து நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்னது? விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம லைஃப்ல நம்ம காண்பிக்கும்போது, அத வெளிப்படுத்தும்போது தான், நம்ம அதோட முடிவுல நமக்கு என்ன கிடைக்கும்? நீதியா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும் எல்லாம் கிடைக்கும். அப்ப அந்த விசுவாசத்த நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சில ட்ரையல்ஸ் தேவன் வந்து அலோ பண்ணுவாரு. அந்த ட்ரையல்ஸ்ல தான் என்னது நம்மளுடைய விசுவாசம் வெளிப்பட முடியும். அப்ப நம்ம அந்த விசுவாசத்த நம்ம வெளிப்படுத்தும்போது, அந்த சோதனையின் வழியா நம்மளுடைய விசுவாசத்த வெளிப்படுத்தி நம்ம காண்பிக்கும்போது, தேவன் என்ன பண்ணுவார்? அந்த சோதனைய விட்டு நம்ம கடந்து எந்த ட்ரையலும் தேவன் நம்ம லைஃப்ல குடுக்குறது எப்பவுமே அது ஒரு நிலைச்சிருக்காது. அது வந்து நம்மள கீழ தள்றதுக்காக அவர் குடுக்க மாட்டார். அது வந்து நம்மள ஷேப் பண்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுவார், எல்லா சோதனைகளா இருக்கட்டும், எல்லா ட்ரையலான காரியங்களா இருக்கட்டும், அது நம்ம லைஃப்ல அது இல்னெஸ்ஸா இருக்கலாம், ஒரு நோய் மாரி இருக்கலாம், இல்ல ஒரு வேற விதமான கஷ்டங்களா இருக்கலாம். ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம் வருது? ஏன் தேவன் வந்து கஷ்டத்தின் பாதையில நடத்துறாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கஷ்டத்தின் பாதையில அவங்க அந்த விசுவாசத்த காண்பிக்கிறாங்களான்னு அவர் பார்க்குறார். பொண்ணா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஃபயர் வழியா நம்ம கடந்து போணும். விசுவாசத்தோட நம்ம அத கடந்து போம்போது, ஏசப்பா என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ஃபயரான ஒரு சூழல்லயும் யார் நம்ம கூட இருக்கிறா? ஏசப்பா கூட இருக்கிறார். அப்ப நம்மளால அத கடந்து போக முடியும். நம்ம அந்த ஃபெய்த்த காண்பிக்கும்போது, முடிவுல என்ன பண்ணுவாரு? அது அதுலருந்து நம்ம வெளில வரும்போது நம்மள பொன்னா விளங்க செய்வாரு. நம்மளுடைய இம்ப்யூரிட்டீஸ் எல்லாம் நீங்கி போகும். ஏன்னா நம்ம அவ்ளோ ஃபெய்த் நம்ம காண்பிக்கும்போது அந்த விசுவாசத்தின் மூலமா அதன் பலனா என்ன கிடைக்கும்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கிட்ட நெருங்க முடியும். கிறிஸ்து தான் வந்து நீதியின் ஊற்று. அவர் தான் என்னது? ஃபவுண்டெயின் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அவர் தான் வந்து அ நீதியின் ஆம் அ ஆறு மாரி. அந்த என்ன சொல்லிப்பார்? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் வெளிப்படும். அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிங்கிறது என்னது? அ நீதியான ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் அந்த நீதி இருக்கு. அவர் தான் நமக்குள்ள ஒரு நீதியின் ஊற்றா வெளிப்பட முடியும். அப்ப நம்ம எப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அந்த நீதியின் ஊற்றா வெளிப்பட முடியும்னா, நம்ம அவர் மேல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நம்மளுடைய ட்ரையல்ஸ் வழியா போம்போது, நம்மளுடைய ஃபெய்த்த காண்பிக்கும்போது தான் என்ன ஆகும்? அவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவாரு. அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதுதான் அந்த சபைக்கு அவர் சொல்றார். நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு விரும்புறேன்னா, அ நெருப்பினால புடமிடப்படுகிற தங்கம். அப்ப நீங்க ட்ரையல்ஸ் வழியா போங்க. ஆனா நீங்க அதனால ஒண்ணும் ஆக மாட்டீங்க. உங்களுடைய விசுவாசத்த காண்பீங்க. நீங்க பரிசுத்தமா அடைவீங்க. அந்த ட்ரையல்ஸ் கடந்து முடியும்போது, நீங்க நிச்சயமா என்ன ஆவீங்க? தங்கம் மாரி நீங்க நிலைச்சிருப்பீங்க. பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பீங்க. அப்ப நம்ம லைஃப்ல ட்ரையல்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஐயோ! எனக்கு இப்படிலாம் கஷ்டம் வருதே, எனக்கு இந்த மாரிலாம் வருதேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். அப்போ இதுதான் வழி. சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல நம்ம அ நெறைய விஷயங்கள கத்துக்கிறதுக்கு, நம்ம சுத்திகரிக்கப்படுவதற்கு இதுதான் வழி. அது அது அதன் மூலமா அவருடைய பிள்ளைகள அவர் நடத்த சித்தமுள்ளவரா இருக்கிறார். அப்போ நம்ம அ இந்த 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 சபையாருக்கும் பார்க்கிறோம். அவர் வந்து நீங்க நெருப்பில புடமிடப்பட்ட பொன்னையும் வஸ்திரங்களையும் உடுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் நம்ம பார்த்தோம். ஆ நம்மளுடைய மாஸ்டர் இப்ப இந்த ஒரு பாடல் கூட பாடுனோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் நம்மள எடுத்து பயன்படுத்துவதற்கு நம்ம முதல்ல எப்படி இருக்கணுமா? சுத்திகரிக்கப்படணும். ஒரு பொன்னான பாத்திரம் மாரி நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நம்ம இருக்கும்போது, தேவன் நம்மள என்ன பண்ண முடியும்? நம்மள எடுத்து யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா நம்ம ஜீவிக்கும்போது தான் அவங்கள தான் என்ன பண்ணுவார்? தேவன் வந்து எடுத்து பயன்படுத்துவார்.
அவருடைய கரங்கள்ல பயன்படுத்துவார். அவரு நம்ம ஹெவன்லி மாஸ்டருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும்னு நம்ம ஒவ்வொருவரும் விரும்புறோம். ஆனா தேவன் அவர் பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒரு பொன் பாத்திரம் மாரி நம்ம விளங்கணும். அ அப்படி நம்ம விளங்குனா தான் நம்ம ட்ரையல்ஸ் வழியா போய் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நம்ம விளங்குனா தான், தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்மள எடுத்து அவருடைய பர்ப்பஸ்க்காக, அவருடைய மகிமைக்காக நம்மள எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகிமையா இருக்கும். நம்மளுடைய லைஃபோட ஒரு பெரிய கோலையே நம்ம அச்சீவ் பண்ண மாரி இருக்கும். தேவன் நம்மள எடுத்து அவருடைய திட்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களா காணப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா, தேவன் அததான் சொல்றார். அவங்க எந்த நிலையில இருந்தாங்க? ஆ அவங்க இன்னும் அப்படி அ எதனால அப்படி இருக்காங்க? அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் இயேசப்பா அந்த லவோதிக்கா சபைக்கு சொல்றார். இது அந்த சபை நம்ம அததானே சொன்னேன். அந்த சபை, அந்த காலகட்டம்னு நம்ம நினைக்க தேவையில்ல. எல்லா அம் மக்களோட எல்லாரோட ஹியூமன் நேச்சரும் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலயும் ஒரே மாரி தான் இருந்திருக்கு. அப்ப நம்மளும் இதுலேருந்து என்ன பண்ணிக்கணும்? ஆ இந்த மெசேஜஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்ம லைஃப்லயும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தேவனுக்காக அனலா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன பண்ணிக்கணும், நம்ம ஃபோக்கஸ வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ கிட்ட தாழ்மையா ஒரு நம்பிக்கையோட இருக்கிறதோட நம்ம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம அனலா இருக்கிறோமா? நம்மளுடைய ஃபோக்கஸ் அவர் மேல இருக்குதா? அப்படின்றத நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஈஸியா வரும். அ எப்படி இந்த ஜனங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யம் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா வந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியவே இல்ல. மனம் வந்து அப்படியே தேவன சார்ந்து இருக்கிறதுலேருந்து அப்படியே விலகி போயிருக்கு. அது அவங்களுக்கு புரியவே இல்ல. அந்த மாரி நம்ம லைஃப்லயும் ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவன விட பிரிக்கிற மாரி, நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி நம்ம லைஃப்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் யார் இருக்கா? ஒரு அட்வைசரி இருக்கான். ஒரு எனிமி நமக்கு இருக்கிறான். ஒரே எனிமி யாரு? டெவில். அவனோட ஒரே நோக்கம் நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ குடுத்து, நம்ம மனச வந்து தேவன் மேல அனலா இருக்க விடாம பிரிக்கிறதுக்காக என்ன வேணா அவன் என்ன பண்ணலாம் நம்ம லைஃப்ல கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ நம்ம டெய்லி நம்மளுடைய ஃபோக்கஸ காட் மேல ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் அது எவ்ரி மொமெண்ட் கூட நம்ம அத என்ன பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃபோக்கஸ காட் மேல வைக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த பாவ வழிகள் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வழியா இருந்ததுன்னா, எதுக்காக நம்மள ஏசப்பா ரத்தம் சிந்தி நம்மள அதுலேருந்து மீட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையில நம்மள கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அது வந்து பழைய வழிகள் ஆசீர்வாதமான ஒரு வழியா, ஒரு மகிமையானது இருந்ததுன்னா, ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கவே தேவையில்ல. அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது, அந்த அ டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.